இந்த ஆசிரியை தாக்கப்பட்டு இறந்த சம்பவத்தை தொடர்ந்து அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதே போன்று தஞ்சை மாவட்டத்திற்கு பொறுப்பு வைக்கக்கூடிய உயர்கல்வி அமைச்சர் திரு கோவி செழியன் மற்றும் அந்த மாவட்ட ஆட்சியர் 3 பேருமே சம்பவம் நடந்த பள்ளிக்கு விரைவில் செல்ல இருக்கிறார்கள். இந்த தகவலை கேள்விப்பட்ட உடனேயே அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்போது தஞ்சைக்கு விரைந்து சென்று கொள்ளக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்கிறது. 3 பேருமே அந்த பள்ளிக்கு சென்று நேரில் சென்று இது தொடர்பாக விசாரணை நடத்த இருக்கிறார்கள். தஞ்சாவூரில் ஆசிரியை ரமணியை குத்தி கொன்றவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதியளித்திருக்கிறார். தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியை ரமணி வகுப்பறையிலேயே கொடூரமாக குத்தி கொலை செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியை குத்தி அவர் மீதான தாக்குதல் என்பது வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய அமைச்சர், ஆசிரியர்கள் மீதான வன்முறையை துளியும் சகித்துக் கொள்ள முடியாது, தாக்குதலை நடத்தியவர் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதியளித்திருக்கிறார். தென்னிந்திய திரைத்துறையில் முன்னணி நடிகையாக நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது நீண்ட நாள் காதலனை வரும் டிசம்பரில் கரம் பிடிக்கிறார். அது குறித்த செய்தி தொகுப்பை பார்த்து விடுவோம். மலையாள தயாரிப்பாளர் ஜி சுரேஷ் மற்றும் நடிகை மேனகாவின் மகளான கீர்த்தி சுரேஷ் தென்னிந்தியாவில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார். தமிழில் இது என்ன மாயம் படம் மூலம் அறிமுகமான அவர் ரஜினி முருகன், பைரவா, சர்க்கார், ரெமோ, தானா சேர்ந்த கூட்டம், சாமி 2ஆம் பாகம் என முன்னணி நடிகர்களுடன் நடித்து டாப் ஹீரோயினாக அறியப்பட்டதோடு நடிகையர் திலகம், ரகுதாத்தா போன்ற கதாநாயகியை மையமாக உள்ள படங்களிலும் நடித்து தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றார். தற்பொழுது தெரி படத்தின் ஹிந்தி ரீமேக்கான பேபி ஜான் படத்தில் நடித்து பாலிவுட்டுக்கும் என்ட்ரி கொடுத்துள்ளார். தற்பொழுது கீர்த்தி சுரேஷுக்கு திருமணம் நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடக்கத்தில் கீர்த்தி சுரேஷின் பெற்றோர்களே தேர்வு செய்த மாப்பிள்ளை என கூறப்பட்ட நிலையில் தனது நீண்ட நாள் காதலனான ஆண்டனி தட்டில் என்பவரை திருமணம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. ஆண்டனி தட்டிலும் கேரளாவைச் சேர்ந்தவர் என்றாலும் துபாயில் முன்னணி தொழிலதிபராக வலம் வருகிறார். ஆஸ்பெராஸ் விண்டோ சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனத்தை இவர் நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. கீர்த்தி சுரேஷ் பள்ளியில் படித்த காலத்தின் போது கொச்சியில் ஆண்டனி தட்டில் கல்லூரியில் பயின்று வந்த நிலையில் டீனேஜ் பருவத்தில் இருவரும் சந்தித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 15 ஆண்டுகளாக இருவரும் நண்பர்களாக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளனராம். இந்நிலையில் இருவருக்கும் வரும் டிசம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் கோவாவில் திருமணம் நடைபெற உள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விவரங்களை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. தென் தமிழ்நாட்டு பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு பகுதியில் 17 சென்டிமீட்டர் அளவில் மிக கனமழையானது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பதிவும் ஏற்பட்டிருக்கிறது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக திருவாரூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 மாவட்டங்களுக்கும் இந்த 24 மணி நேரத்திற்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. இசையமைப்பாளர் AR ரஹ்மானை விவாகரத்து செய்யப்போவதாக அவரது மனைவி சாயிரா பானு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்.
ஏஆர் ரஹ்மானுடன் 29 ஆண்டு கால திருமண உறவுக்கு முடிவுக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார் சாய்ரா பானு. இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரகாஷ். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு ஏஆர் ரஹ்மானை பிரிவதாக அறிவித்திருக்கிறார். அவருடைய வழக்கறிஞர் மூலமாக இந்த அறிவிப்பை பொது வெளிக்கு அவர் அளித்திருக்கிறார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில, திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தனது கணவர் திரு ஏஆர் ரஹ்மானிடமிருந்து பிரிந்து செல்லும் கடினமான முடிவை தான் எடுத்துள்ளதாக சாய்ரா பானு அறிவித்திருக்கிறார். இந்த முடிவானது தங்கள் உறவில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க சில உணர்ச்சி பூர்வமான அழுத்தத்திற்கு பிறகு ஏற்பட்டது என்றும் அந்த அறிவிப்பில் அவர் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் இந்த தம்பதியினருக்கு இடையே சிரமங்களும் தீர்க்க முடியாத இடைவெளியும் உருவாக்கி இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த நேரத்துல எங்களுடைய பிரைவசிக்கு ஒரு இடம் கொடுங்க என்று அவர் அந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக 29 ஆண்டு திருமண வாழ்க்கையானது ஏஆர் ரஹ்மான் மற்றும் சாய்ரா பானுக்கு இடையான 29 ஆண்டு திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கிறது. கடந்த 1995 ஆண்டு ஏஆர் ரஹ்மான் சாய்ரா பானு திருமணமானது நடைபெற்றது. பொதுவாக அதிகமான பொது நிகழ்ச்சிகள்ல சாய்ரா பானு கலந்து கொள்வது வழக்கமில்லாதவராகவே அவர் இருந்து வந்தார். ஏஆர் ரஹ்மான் கலந்து கொள்ளக்கூடிய கலை நிகழ்ச்சிகளாகட்டும், இல்ல அவர் தொடர்பான பட நிகழ்ச்சிகளாகட்டும், அந்த நிகழ்ச்சிகளுக்கு கூட அதிகமாக அவர் வெளியே வராதவர். சமீபத்தில் கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில இருவரும் கலந்து கொண்ட போது அவர்களுடைய திருமணம் எவ்வாறு நடத்தி வைக்கப்பட்டது, அந்த திருமணம் எவ்வாறு ஏஆர் ரஹ்மானுடன் அவருக்கு திருமணம் எவ்வாறு நிச்சயிக்கப்பட்டது என்பது குறித்த அந்த பழைய நினைவுகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டாங்க. ஏஆர் ரஹ்மானும் சாய்ரா பானு இருவருமே பகிர்ந்து கொண்டாங்க. அந்த டைம்ல 1992-3 வாக்குல தான் அவர் திரையுலகுக்கு அறிமுகமாகி பரபரப்பாக கோலிவுட் மட்டுமில்லாமல் பாலிவுட்களிலும் இந்தி சினிமா, தமிழ் சினிமா உள்ளிட்ட பல மொழிகள்ல அவர் பிஸியாக வேலை செய்து கொண்டிருந்த அவருடைய பசங்கள் 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவருடைய மூத்த மகளுக்கு கூட சமீபத்தில் 2022 ஆண்டு திருமணம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. மூத்த மகள் கதிஜாவுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. அந்த திருமண நிகழ்ச்சியிலும் எல்லா சொந்த பந்தங்கள் எல்லாருமே கூடிதான் அந்த திருமண நிகழ்ச்சியில பங்கெடுத்தது குறிப்பிடத்தக்கது. அதுவுமே ஒரு பொது நிகழ்ச்சியாக எல்லா தரப்பும் அழைக்கப்படாமல் தங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே நடத்தி முடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சூழ்நிலையில 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கையானது முடிவுக்கு வருவதாக சாய்ரா பானு அறிவித்திருப்பது திரையுலகினரை மட்டுமல்ல, பொதுவாக அனைவருக்குமே இந்த ஒரு செய்தி என்பது ஆச்சரியமாக தான் இருந்திருக்கும். தற்போது இந்த அறிவிப்பானது சாய்ரா பானு தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் தரப்பிலிருந்து இது குறித்து எந்த விதமான அறிவிப்போ அல்லது செய்தியோ இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. சமீப நாட்களாக விவாகரத்துக்கள் அதிகரித்து வரும் நிலையில் பிரபல இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானை பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு அறிவித்துள்ளது திரையுலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருமணமாகி 29 வருடங்களுக்கு பிறகு திருமதி சாய்ரா தனது கணவர் திரு ஏஆர் ரஹ்மானிடமிருந்து பிரிந்து தனித்து வாழ முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முடிவு அவர்களின் உறவில் ஏற்பட்ட அழுத்தத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவு என கூறப்படுகிறது. ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்த போதிலும் அந்த உறவில் ஏற்பட்ட பதட்டங்களும் சிரமங்களும் அவர்களுக்கு இடையே ஒரு தீர்க்கமான முடிவாக இப்படி ஒரு இடைவெளியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. இந்த நேரத்தில் எந்த தரப்பினரும் இந்த பிரிவை சரி செய்ய முடியாது. வலி மற்றும் வேதனையால் தான் இந்த முடிவை எடுத்ததாக திருமதி சாய்ரா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமதி சாய்ரா இந்த சவாலான நேரத்தில் பொதுமக்களிடமிருந்து தனிமையையும் அடிப்படை புரிதலையும் வேண்டி கேட்டுள்ளார். இவர்களின் திருமணம் 1995 ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி சென்னையில் நடைபெற்றது. இந்த திருமணம் நடந்தபோது ஏஆர் ரஹ்மானின் வயது 27, சாய்ரா பானுவின் வயது 21 ஆகும். திருமணத்திற்கு முன்பு சாய்ரா பானு மொத்தம் 2 கேள்விகளை ஏஆர் ரஹ்மானிடம் கேட்டிருந்தார். அதாவது, உங்களுக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியுமா,
கார் ஓட்ட தெரியுமா என்றும் அவர் கேட்டார். இதற்கு ஏ.ஆர். ரஹ்மான் ஓகே சொன்ன பிறகே இருவரின் திருமணமும் நடந்ததாக சாய்ரா பானு இன்டர்வியூ ஒன்றில் தெரிவித்திருந்தார். இந்த தம்பதிக்கு கதீஜா, ரஹீமா என்ற மகள்கள் உள்ளனர். அதேபோல் அமீன் என்ற மகன் உள்ளார். இந்நிலையில்தான் ஏ.ஆர். ரஹ்மானிடம் இருந்து பிரிவதாக மனைவி சாய்ரா பானு அறிவித்துள்ளார். அவர்கள் தங்களின் திருமண வாழ்க்கையை 29 ஆண்டுகளுக்கு பிறகு முடித்துக் கொண்டுள்ளனர். இது ஏ.ஆர். ரஹ்மானின் ரசிகர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், மக்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் எதிர்கொண்டிருக்கிறாங்க? அது காட்டியா தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியான நம்ம ராஜீவ் நகர் மேற்கு பகுதியில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த பகுதியை பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்றுலேருந்தே மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கு. அதுபோக நேற்று இரவில் இருந்து இப்போது வரை மழை அதிகமான அளவு பெய்து கொண்டு இருப்பதால் இங்கே வீட்டு குடியிருப்பு பகுதியில் வெள்ளம், இந்த மழைநீர் வெள்ளம் போல் தான் சூழ்ந்து காணப்படுகிறது. இதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துட்டுன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுக்குள்ளே உள்ள சோஃபா எல்லாத்தையும் தூக்கி கட்டில் மேலே தூக்கி வச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. வீட்டில் சமையல் கட்டு வரையும் தண்ணி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒளிப்பதிவாளர் காமிச்சிட்டு இருக்காங்க. அது போக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களும் இவங்க இந்த தண்ணி அதிகமாக வந்ததுனால வீட்டை பூட்டிட்டு அவர்களது உறவினர்கள் வீட்டிற்கு செல்லும் ஒரு நிலையும் தற்போது ஏற்பட்டிருக்கு. இது போக நம்ம தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் நம்ம கதிர்வேல் நகர், பால்பாண்டி நகர், பிஎன்டி காலனி என அனைத்து பகுதியிலுமே இந்த மழைநீர் வெள்ளம் போல் காணப்படுவதால் வீட்டு பகுதியில் சூழ்ந்து தான் காணப்படுது. பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட இந்த தண்ணியை கடந்து தான் செல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தண்ணியை அகற்றணும் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள பொதுமக்களும் முறையிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க.